எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு நான் என்ன செஞ்சேன்னா பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி. எப்போவுமே பசங்களுக்கு ஒரே மாதிரி டிஃபன் இல்லாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம டிஃபன் கொடுத்தோம்னா அவங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. டிஃபன் பாக்ஸ் காலையில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது மார்னிங்கு குயிக்காக எப்படி செஞ்சிருதுன்னு நான் சொல்லிடுறேன். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்கிற பொருளுங்க தான். கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஒரு பெரிய 3 வெங்காயம் அண்டு பெரிய 3 தக்காளி, இது ஒரு 500 கிராம் பன்னீருக்கு நான் அழுத்த சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது கூடயே இது கொஞ்சம் சாஃப்டாக வதங்கினா போதும். இது வதங்கிச்சுனாக்கா கிரேவி ரெடின்னு நினச்சிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்பாத்தி பண்ணுற ஐடியா இருந்தால் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா வேலை இன்னமும் ஈஸி. அது ஊறட்டும், நல்லா ஊறுனா சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இது கூட ஒரு 10 முந்திரி போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பட்டர் மசாலா செய்கிறதுக்கு என்கிட்ட பட்டர் இருக்குல்ல, ஸோ கீ போட்டுக்கினேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸ் கரம் மசாலாங்க போட்டுடலாம். பட்டை, லவங்க அண்ட் ஏலக்காய் போட்டுட்டு இது கூட நம்ம சாப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன். இதுக்கு வரையும் ஆனியன் டொமேட்டோ தான் மசாலா, ஸோ அதால் இது நிறையா தேவைப்படும் வெங்காயம். இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி போட்டுட்டு அது வதங்குறதுக்குள்ளேயோ இது ஆற வச்ச இந்த தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு இருக்குல்ல, இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை மிக்சர் எடுத்து நம்ம அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்குல்ல அதில் நம்ம போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சோம்னா போதும். ஸோ காத்தால டைமிங் இதெல்லாமே சேவிங் தான். ஒரு சைடில் வெங்காயம் வதக்கும், ஒரு சைடில் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். எல்லாமே ஒன்றாவே நடந்துடும். இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்குந்தோம். ஸோ இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுடணும். போட்டுட்டு இது லேசாக வதங்கினா போதும். ஆல்ரெடி நம்ம ஆயிலில் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியமும் இல்லை, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மார்னிங்கு. பாருங்கள், இப்படி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட்டுக்கு இது வதங்கினா போதும். இது எண்ணெய்லாம் பிரிஞ்சு சைடில் ஒரு மாதிரி சில்கியாக வரும் இந்த கிரேவி. உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போதே. பாருங்கள், அந்த சுத்தமாக எண்ணெய்லாம் வந்துருச்சு மேலே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுனாக்கா கிரேவி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அண்டு அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருக்கேன், அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ எல்லாமே போட்டுட்டு இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அந்த மிளகா பொடியெல்லாம் போட்டிருக்கு இல்லைங்களா, அதால் இது கொஞ்சம் வதங்கணும். இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா மார்னிங்கு டிஃபன் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் செய்கிறதால எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக தேவைப்படுது. பாருங்கள், இந்த மசாலாக்கு தேவைப்படுற உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மிக்ஸி அரைச்சிருக்கோம்ல அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்க்கு கொதிக்க வச்சு எடுத்தால் இப்படி இருக்குது. கட் பண்ண பன்னீரை கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா அது நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஆகிடுங்க. சில பேர் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு போடுவாங்க கிரேவிஸ்க்கெல்லாம். பட் இப்படி ஊற வச்சு போடுறதால அந்த பன்னீர் சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியில் கொதிக்கும் போது அது இன்னமும் சாஃப்டாகவே இருக்கும். அந்த ரப்பரி ஃபீல் வரவே வராது பன்னீர் சாப்பிட்டா. ஸோ நான் இப்படி செஞ்சு பழகிட்டேன். ஒன்ஸ் யார் ட்ரை பண்ணல இப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு இது ஒரு சின்னதாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் கொதிக்க விட்டால் போதும். திரும்ப லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றினா ரொம்பவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, நான் இந்த பால் ஏடெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்குவேன் ஃப்ரிட்ஜில். இது இந்த
கப்பெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுனாக்கா எடுத்து கீ பண்ணுவேன் வீட்லேயே. ஸோ அதுக்காக சேர்த்து வச்சுருந்த கொஞ்சம் இந்த பாலாடையை நல்லா நம்ம ஃபோர்க் வச்சு விஸ்க் பண்ணோம்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பதத்தில் வந்துடும். ஸோ அது இந்த கிரேவிக்கு போட்டால் டபுள் டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கு ட்ரை பண்ணலையோ இப்படி ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. டேஸ்ட் ரொம்பவும் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ரிச்சாக ஃபீல் கொடுக்கும் அந்த கிரேவி. சப்பாத்தி கூட சாப்பிடும்போது அவ்வளோவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது கிரேவியில் போட்ட உடனே எப்படி இருக்குமோன்னெல்லாம் டவுட்டே வேண்டாம். 100% டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அந்த பாலையோட. அது பட்டர் மாதிரி தான் ஆகிடும் அது நம்ம நல்லா விஸ்க்கு கொடுக்கும்போது. ஸோ அது கூடவே அது கொதித்து எறுக்கி வச்சாச்சு. ஸோ இப்போது சப்பாத்தி மாவு ஊறிட்டுச்சு நல்லா. ஸோ நான் மடன்னு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், நல்லா உப்பி வருது சப்பாத்தி. ஏன்னா நான் மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டல, அந்த சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. டிஃபனுக்கு குத்தாம்புறதால மத்தியானம் வரைக்கும் எப்படி இருக்குமோன்ற டவுட்டே வேண்டாம், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. ஸோ பாருங்கள், சப்பாத்தி ரெடி. ஏதோ வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இந்த பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன் தெரியாமல். ஸோ என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சமையலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.